ஸோ ஒரு ஃபுட்டை நீங்கள் உள்ளே போட்டு அது வெளியே வரத்துக்கு மோரார்லெஸ் 12லேருந்து 24 மணி நேரம் ஆயிரும். அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் குறைஞ்சது 5 செகண்ட்லேருந்து ½ அன் ஹவராவது வாய் உள்ளே வச்சுருப்பீங்க. உங்கள் சலைவா இருக்கு இல்லையா, இட்ஸ் ப்ளே எ மேஜர் ரோல் ஃபார் டைஜஷன். ஸோ இதுக்கு என்ன நல்லா தேவைன்னா, உங்கள் சலைவாவில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுட்டை நல்லா மெண்டு சாப்பிட்றீங்களோ அது அவ்வளோ சலைவா செக்ரேட் ஆகும். தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணி 1லேருந்து 2 ஹவர் வரையும் அந்த ஸ்டொமக்கில் இருக்கும். அதே நீங்கள் வந்து ஒரு கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்க, லைக் ரைஸு, ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 ஹவர் இருக்கும். உடம்புல எதுவும் கிருமி போயிடுச்சு, இந்த வைரஸ் எதுவும் போயிடுச்சுன்னா இந்த அசிடிக் நேச்சர் வந்து அதை கொள்றதுக்கான எல்லா தன்மையும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் இருக்கும். செகண்டு, உங்கள் கார்போஹைட்ரேட்டை வந்து ஸ்டொமக்லேயே பாதி அதை பிரேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரொம்ப பெரிய லெவலில் இம்ப்ரூவ் பண்ணும். அசிடிட்டி, கேன்சர், ஸ்டொமக் அல்சர்னு அதுக்கு கண்டிஷன். ஸோ கேன்சரு போய் கட்டி ஆகி வந்து அது புண்ணா மாதிரி அந்த மாதிரி அதை பையர் ரிமூவ் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் மேம். சார், அசிடிட்டியை பற்றி இப்போது நிறைய பேர் பேசுகிறாங்க சார். பட் நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறதையும் பார்க்குறோம். அது நேச்சுரலாக நம்ம பிஆர்ஜியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுது? ஓகே, ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு டைரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி வருது, எதனால் வருது, என்னென்ன ஸ்ட்ரக்சர் இன்வால்வ் ஆகுது அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிட்டாலும் வாயில் ஆரம்பித்து ஈசோஃபேகஸ், ஸ்டொமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், இது வரையும் உங்கள் ஃபுட்டு ட்ராவல் ஆகுது. இதில் வந்து இவ்வளோ சிஸ்டம் இன்வால்வ் ஆகுது. ஸோ டைஜஸ்டிவ் ட்ராக் சிஸ்டம் சொல்லுவாங்க இதை. ஸோ ஒரு ஃபுட்டை நீங்கள் உள்ளே போட்டு அது வெளியே வரத்துக்கு மோரார்லெஸ் 12லேருந்து 24 மணி நேரம் ஆயிரும் இந்த ஃபுட்டை வந்து. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சிஸ்டத்துலேயும் எவ்வளோ நேரம் உட்காருது அந்த ஃபுட்டு, அதுலேருந்து அது வெளியே வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, அதில் இருக்கிற சத்துக்கள் எப்படி பிரியுது அப்படின்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃபுட்டை வந்து வாயில் ஃபஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் குறைஞ்சது 5 செகண்ட்லேருந்து ½ அன் ஹவராவது வாய் உள்ளே வச்சுருப்பீங்க. அந்த வாய் உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஸ்வாலோ பண்ணுறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டு வந்து இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சலைவா இருக்கு இல்லையா, இட்ஸ் ப்ளே எ மேஜர் ரோல் ஃபார் டைஜஷன். ஸோ இதுக்கு என்ன நல்லா தேவைன்னா, உங்கள் சலைவாவில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுட்டை நல்லா மெண்டு சாப்பிட்றீங்களோ அது அவ்வளோ சலைவா செக்ரேட் ஆகும். ஸோ இந்த ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக உங்கள் சலைவா வந்து செக்ரேட் ஆகும். ஒன்று வந்து பார்க்கறது, முகறது, டேஸ்ட்டு. இதில் அதிகப்படியாக சுரக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு. அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 லிட்டர் வரையும் இந்த சலைவா வந்து செக்ரேட் ஆகும். இதில் 99.9% வாட்டர் இருக்கும். ஜஸ்ட்டு 5% தான் வந்து எலக்ட்ரோலைட் என்சைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரோலைட்ஸ் என்சைம் பார்த்தீங்கன்னா அமிலேஸ், லிப்பேஸ், லைசோசோம், இந்த 3 என்சைமும் தான் உங்கள் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுது? உங்கள் கார்போஹைட்ரேட்டை மெயினாக வந்து பிரேக் டவுன் ஆகிறது இங்கே தான். கார்போஹைட்ரேட்டை ஸ்டார்ச்சாக மாற்றி ஸ்டார்ச்லேருந்து சுகராக மாற்றுறது இதோட வேலை. ஸோ இங்கேவே மெயினான மேஜரான வேலையை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த எச்சிலில் நீங்கள் அந்த ஃபுட்டை நல்லா மெண்டு எந்த அளவுக்கு கீழே உள்ளே தள்ளுறீங்களோ அங்கேருந்து உங்கள் ஈசோஃபேகஸ்க்கு வரும். இந்த ஃபுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 செகண்ட்லேருந்து ½ அன் ஹவர் வரையும் உங்கள் வாயில் இருக்கலாம். இது அதுலேருந்து கீழே போகிறப்ப 3லேருந்து 5 செகண்ட்குள்ளே ஸ்டொமக்குக்கு போயிடும் ஈசோஃபேகஸில். இந்த ஸ்டொமக்கில் போனவுடனே இது இட்ஸ் ப்ளே மேஜர் ரோல் ஒரு ஃபுட்டுக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்டை எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணி 1லேருந்து 2 ஹவர் வரையும் அந்த ஸ்டொமக்கில் இருக்கும். அதே நீங்கள் வந்து ஒரு கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்க, லைக் ரைஸு, ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 ஹவர் இருக்கும். இப்போ இதுவே ரிச் ப்ரோட்டீன் எடுக்கிறீங்கன்னா 3லேருந்து 4 ஹவரில் இருக்கும். அது என்னென்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனு, மீட்டு, ஃபிஷ்ஷு, எக்கு, இதெல்லாம். இதுக்கப்புறம் 5லேருந்து 6 ஹவர் நீங்கள் வந்து ஹை ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா 4லேருந்து 5 இல்லை 5லேருந்து 6 ஹவர் கூட இந்த ஃபுட்டு வந்து ஸ்டொமக்கில் வந்து தங்கியிருக்கும். இந்த ஸ்டொமக்கோட கெப்பாசிட்டி அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 லிட்டர் வரையும் ஆவரேஜாக தாங்கும். பட் அப் டு லெவல் 6 லிட்டர் வரையும் இது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. பட் ஆவரேஜாக 1 to 2 லிட்டர் எவ்ரிடே வந்து அது தாங்குறதான கெப்பாசிட்டி இருக்குது. பட் இந்த ஸ்டொமக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2 கிலோ இருக்கும். இந்த எடுத்து அந்த ஸ்டொமக் வரையும் கட் பண்ணி வெயிட் போட்டிங்கன்னா அதோட வெயிட் ஆவரேஜாக 2 கிலோ இருக்கும். இந்த 2 கிலோ உள்ள வெயிட்டு ஸ்டொமக் வெயிட்டு 1லேருந்து 1.5 இல்லை 2 லிட்டர் வரையான ஃபுட்டை வந்து தாங்கும். பட் அட் த மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6. ஸோ இந்த ஃபுட்டு உங்கள் ஈசோஃபேக்ஸ்னு பைப் வழியாக கீழே இறங்கினோடனே ஸ்டொமக்கில் போய் அது ரீச் ஆனோடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் அமிலத்தன்மை ஒன்று
சுரக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளாரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இந்த ஹைட்ரோக்ளாசிக்கோட ஆசிட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி அசிடிக் நேச்சரு. 1.5 to 3.5 லெவல் பிஹெச் வரையும் இருக்கும். இந்த ஹைலி அசிடிக் நேச்சர் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடம்புல எதுவும் கிருமி போயிடுச்சு, இல்லை வைரஸ் எதுவும் போயிடுச்சுன்னா, இந்த அசிடிக் நேச்சர் வந்து அதை கொல்றதுக்கான எல்லா தன்மையும் அந்த ஹைட்ரோக்ளாரிக் ஆசிட்ல இருக்கும். செகண்டு, உங்கள் கார்போஹைட்ரேட்டை வந்து ஸ்டொமக்லேயே பாதி அதை பிரேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரொம்ப பெரிய லெவலில் இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த என்சைம்ஸ் வாயில் சுரக்கில் எச்சை கூட சேர்ந்து தான் இந்த ஹைட்ரோக்ளோரிக் மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் இதில் இருக்கிற சத்தை பிரிக்கிறதுக்கு ஸ்மால் இன்டெஸ்டினால் முடியும். ஸோ இதை நீங்கள் பிரித்து இது உள்ளே போன பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ஒரு போலஸாக க்ரியேட் ஆகும், ஒரு ரவுண்டாக க்ரியேட் ஆகும். இது அதுலேருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட நியூட்ரிஷன் வந்து தனித்தனியாக பிரிக்கப்படுறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 to 90% ஆஃப் நியூட்ரிஷன் வந்து இதில் வந்து பிரித்து எடுத்துருவாங்க. இந்த நியூட்ரிஷனை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கு மெயினான ஒரு ஜூஸ் தேவை. அது பைல் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. லிவரில் ப்ரொடியூஸ் ஆகும். லிவர்லேருந்து கேல் பிளாடரில் ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போயாவது ஃபுட்டை உங்கள் வாயில் போட்டு மெண்டு அது ஸ்டொமக் வரை ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ட்ரிக் நர்வ் மூலிமா ஸ்டிமுலேட் ஆகி ஒரு ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதான் கோலிசிஸ்டோகைனின் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் இருந்தால் மட்டும்தான் உங்களோட சத்தை வந்து பிரித்து எடுக்கப்படும். இது ப்ராப்பராக உங்கள் ஸ்மால் இன்டெஸ்டைனில் சத்தை அந்த ஃபுட்லேருந்து எடுக்கணும்னா இந்த ஹார்மோன் ப்ராப்பராக சுரக்கணும். இந்த ஹார்மோன் ப்ராப்பராக சுரக்கிறதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் வந்து ஃபுட்டு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ அந்த நர்வ் வேகஸ் நர்வ் வந்து ஸ்டொமக்கோட கன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கணும். இது எல்லாமே ஒரு சைக்கிள். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபுட்டு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் ரீச் ஆன பிறகு சத்தை வந்து பிரித்து எடுக்கப்படும். அப்ராக்சிமேட்டாக இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்டொமக்கில் வந்து ஒரு 4லேருந்து 5 ஹவர் ஃபுட்டு தங்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 ஹவர் வரையும் ஃபுட்டு தங்கும். அந்த தங்குற டைமில் தான் வந்து இந்த சத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரித்து எடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த சத்தெல்லாம் பிரித்து எடுத்த பிறகு அது ஒரு வேஸ்ட்டு கழிவாக மாற ஆரம்பிக்கும். அந்த வேஸ்ட்டு கழிவு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வரும். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் வேணால் மீதி இருக்கிற சத்தை வந்து இங்கே தான் பிரித்து எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக வாட்டர் கண்டென்ட்டை வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து மொத்தமாக அதுலேருந்து உறிஞ்சி எடுத்து வேஸ்ட்டாக ஃபார்ம் ஆகி மொத்தமாக போய் ரெக்டமில் போய் ஸ்டோர் ஆகும். ஒன்ஸ் ரெக்டமில் அதோட பேக் ஃபுல்லானோடனே உங்கள் பிரெயினுக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களை அதை பாத்ரூம் கொண்டு போய் விடும், அதை வெளியே எவாக்குவேட் பண்ணுறதுக்கு. இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ப்ராசஸ் வந்து நார்மலாக நடக்குது. சார், ஆனால் இங்கே அசிடிட்டின்ற இஷ்யூ எங்கே சார் ஸ்டார்ட் ஆகுது? ஓகே, நீங்கள் இப்போது இது வந்து இந்த ப்ராசஸ் நார்மலாக நடக்குது. இந்த அசிடிட்டி எப்படி வருது? இது வந்து பல விதமாக இருக்குது. அசிடிட்டின்னா என்னென்னா, நீங்கள் சாப்பிட்றப்ப உங்கள் உணவு குழாயில் வந்து எங்கேயாவது புண்ணு மாதிரி ஏற்பட்டதுன்னா அது அல்சர். அது GERD GERD அப்படின்னு சொல்லுவாங்க. எது கழிச்சு வர்றது? நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே வர்றது. அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் வேல்வ்னு சொல்லுவாங்க. இந்த ஈசோஃபேஜஸ்க்கும் ஸ்டொமக்கும் இருக்கிற ஒரு வேல்வ் வந்து அதோட வேல்வ்னா ஒன் வே பேசேஜ். அது நீங்கள் போடுற ஃபுட்டு அப்போ திறக்கும், அதுக்கப்புறம் அது மூடிக்கும் உள்ள. ஸோ ரிவர்ஸில் ஃபுட்டு வராது. ஸோ இது என்ன ஆகுனா, ஒரு சிலருக்கு இந்த கேர்டு இருக்கிறவங்களுக்கு இந்த இது வந்து லூஸ் ஆகிட்டு இருக்கும் அந்த ஏரியா. அப்போ ஃபுட்டு வந்து ரிவர்ஸில் வரும். ஃபுட்டு ரிவர்ஸில் வந்து அதான் எது கழிச்சிட்டு வர்றது. இப்போ இங்கே தான் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. அல்சருக்கும் இந்த எது கழிச்சு வர்றதுக்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. எப்படி எது கழிச்சு வரும் அப்படின்னா, உள்ளே போன ஃபுட்டு ஆல்ரெடி உள்ள ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் இருக்கும். இது போயிட்டு வந்து என்ன ஆகுனா, அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மேலே வந்துச்சுன்னா, ஆல்ரெடி புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அது மேலே பட்டு அது இன்னும் பெருசாகிக்கிறோம். ஸோ அப்போ தான் என்ன ஆகுனா, ஏதாவது சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்கும். அந்த புண்ணு மேலே பட்டு ஒரு மாதிரி எரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இது நீங்கள் அல்சர் இருந்துச்சுன்னா டைரெக்டாக அல்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இன்கேஸ் கேர்டு இருந்துச்சுன்னா கேர்டுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அல்சருக்கு பண்ணால் பெட்டராக இருக்கும். கேர்டு என்னென்னா, அந்த வேர்ல்வ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வைக்கணும். ஸோ அதுதான் வந்து அசிடிட்டி. அசிடிட்டினா எக்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அசிடிட்டின்றது அது உள்ளே பண்ணுற கெமிக்கல்னால வர்றது. இது ஏன் வருதுன்றது தான் 2 விதம் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி புண்ணுனால வருதா, இல்லை இது ரிவர்ஸில் ஆகி வருதா, என்ன ரீசன்னால இருக்குது. இப்போ நீங்கள் இதை விட என்ன ஆகுனா, இதை சிம்பிளாக சரி பண்ணிக்காமல் விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறமா விட இது கேன்சர் வரையும் கொண்டு போகும். ஸ்டொமக் அல்சர். அசிடிட்டி கேன்சர் ஸ்டொமக் அல்சர்னு அதுக்கு இருக்குது கண்டிஷன். ஸோ கேன்சரையும் போய் கட்டி ஆகி வந்து அது புண்ணாக மாறி அந்த மாதிரி அதை பையர் ரிமூவ் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க ஸ்டொமக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போகக்கூடாதுன்னா இதை முதல்ல வந்து பார்த்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்.